ஐயா அந்த சிஐடி இன்னைக்கு துப்பாக்கியோட வந்துட்டான் ஐயா. டேய் குட்டா, சாய குடிக்கிற நேரமாடா, போய்க்கோடா. ஐயா என்ன கண்ட இடத்துல நாய் போல சுடுறதுக்கு மேல இடத்துல உத்தரவு போல இருக்கு, என்ன விட்டுங்க ஐயா. டேய் ஏன்டா உளற, ஏன்டா அவசரப்படுற? சும்மாறா. கோவாவில இருந்து நம்ம சரக்கு கேட்டு கோபரா இப்பதான்டா போன் பண்ணா. நாம இதுவரைக்கும் செஞ்ச பிசினஸ்லயே இதான்டா பெரிய பிசினஸ். அதனால எனக்கு நல்ல லாபம் வரும், உனக்கு நல்ல பணம் கிடைக்கும். இந்த நேரத்துல போய் கழுத்த இருக்கிறிய, சொல்றேன் வாடா. இந்த வர்றா, நம்ம பார்ட்டி கிட்ட சொல்லி 7 லட்சம் ரூபாய்க்கான ஒயிட் அப்படின்னு ரெடி பண்ண சொல்லு. கோபுரம் அவசரக்காரன், அவன் வெயிட் பண்ண மாட்டான். வந்த உடனே பிசினஸ் முடிச்சிடணும். சரிதான் சார், அந்த சிஐடியை நினைச்சாதான். டேய் இவ்வளவு பெரிய உடம்பு வச்சிருக்கல, கொஞ்சம் தைரியமாடுறா. ஓகே சார். அந்த சிஐடிகளை நினைச்சா எனக்கு தான் பயமா இருக்குது. என்னென்ன பேசாம போறீங்க? பேசினா தான் அடிக்கிறாங்களே. ஏப்பா என்ன கொள்றதாகவே முடிவு பண்ணிட்டீங்களா? என்னென்ன நீங்க எங்களுக்கு தெய்வம் மாதிரி, உங்களை எதுக்கு நாங்க கொல்ல போறோம்? 2 பேருக்கு வேலை வாங்கி கொடுத்தது தப்பா? நான் குழந்தை குட்டிக்காரன், என்ன விட்டுருங்கப்பா. என்னென்ன சொல்றீங்க? ஒண்ணுமே புரியல. எனக்கும் அடி வாங்கும்போது புரியலையே, அப்புறம் தானே புரிஞ்சுது. என்னென்ன? அங்கேயும் காயம். உங்களை யார் அடிச்சாங்க? எதுக்கு அடிச்சாங்க? உங்க 2 பேர்த்தையும் எனக்கு தெரியுங்கிறதுக்காக அடிச்சானுங்க. அப்பா அப்படி என்னையா தப்பு பண்ணீங்க? நாங்க எந்த தப்பும் பண்ணலனே. நீங்க வாங்கி கொடுத்த வேலை வேற போச்சு. அந்த முதலாளி காரணமும் சொல்ல மாட்டாரு. நீங்க கொஞ்சம் கேட்டு சொல்றீங்களா? போதும் போதும், இதுக்கே இந்த அடி. இன்னும் கேட்டு சொன்னா எந்த அடியோ. நான் வர்றேன்ப்பா. அம்மா அப்பா. அண்ணே, இப்ப நான் உங்களை பார்க்க வந்ததுக்கு காரணமே, நான் சாப்பிட்டு 4 நாள் ஆச்சு. தண்ணியை குடிச்சே கால் தோட்டிட்டு இருக்கேன். இதே கை கால் இல்லாதவன் வியாதிஸ்தரா இருந்தா பிச்சை எடுத்தாது பொழைச்சிக்கலாம். எங்களுக்கு அந்த தகுதி இல்லாம போச்சு. இந்தாப்பா, இத வச்சுக்க. வேண்டாண்ணே, ஒரு வேலை பார்த்து கொடுங்கண்ணே. மறுபடியும் அந்த ஆள்கிட்ட வேலை கேட்க முடியாதப்பா. வேற ஒரு இடத்துல ட்ரை பண்றேன். இப்போதைக்கு இதை வச்சுக்க, நான் தானே கொடுக்குறேன். அவசியப்படும் போது கேட்டு வாங்கிக்கிறேன். இப்ப வேணாண்ணே. இன்னைக்கு பூரா ஆளைய காணும்னு அம்மா சொன்னாங்க. வேலை மும்முரமா தேடுறீங்களா? வேலையை நான் தான் தேடிட்டு இருக்கேன். அது என் கண்ணில் படுற மாதிரி தெரியல. ஆமா, உங்க ஃப்ரெண்ட் எங்க? அவனே 2 நாளா காணல. ஐயோ, சமையல நீங்க தானா? ரொம்ப கஷ்டமாச்சே. பெரிய வடை பாயசத்தோட சமையல் கிழியுதுங்க. எங்க கஷ்டம் எதுக்குமா? நீ எதுக்கு வந்தீங்க? கோச்சிக்காதீங்க, இந்த லெட்டரை கொடுத்துட்டு போக வந்தேன். உங்க பேருக்கு வந்தது. என்ன லெட்டர் அது? ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன சமாச்சாரம் தான். எங்க அம்மா இறந்துட்டாங்க. பெத்த அம்மா செத்தத பிள்ளைக்கு இவ்வளவு சாவகாசமா தெரியப்படுத்துவாங்க. ஒரு தந்தி அடிக்க கூட அங்க நாதி இல்லையா? பாவம், அந்த பிள்ளைக்கு ஆறுதல் சொல்ல கூட யாரும் இல்ல. ஊருக்கு போறது கூட அவர் கையில பணம் இல்ல போல இருக்கேன். என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கு, அதை கொண்டு போய் முதல்ல அதை கொண்டு போய் கொடுத்துட்டு வாமா. அம்மா நீயும் கொஞ்சம் கூட வாமா, அப்பதான் அவருக்கு ஆறுதலா இருக்குமா. சரி வா. ஏன் தம்பி, ஊருக்கு போறதுக்கு பணம் இல்லைன்னா சொல்லக்கூடாதா? இந்தாப்பா, சீக்கிரம் புறப்படு. வேணாங்க, எல்லாம் முடிஞ்சு 3 நாள் ஆகும். இனிமே நான் போய் யாரை பார்க்க போறேன்? அது எப்படி தம்பி உனக்கு கூட தெரிவிக்காம? மாமா என் அட்ரஸ்லாம் தேடி பார்த்துருக்காரு, கிடைக்கல. நேற்று அம்மா பொட்டியை உடைச்சு பார்த்துருக்காங்க, அதான் லேட்டா வந்து சேர்ந்துருக்கு. எதா இருந்தாலும் ஊருக்கு போய் எல்லாரையும் பார்த்துட்டு வந்தா மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்பா. வேணாமா, நான் ஊருக்கு போறதா இல்லை. இனிமே இந்த உலகத்துல எனக்கு யார் இருக்கா? தனியா உட்கார்ந்து என்ன பண்றீங்க? எனக்கு இருந்த ஒரே ஒரு துணை எங்க அம்மா, இப்ப அவங்களும் போயிட்டாங்க. அதையே நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருந்தா என்ன பண்றது? வாங்க சாப்பிடலாம். நான் நல்லா சம்பாதிக்கணும், என் கூட வந்து இருக்கணும்னு எங்க அம்மா ரொம்ப ஆசைப்பட்டாங்க. அதெல்லாம் நிறைவேறாமே போச்சு. நான் நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்ட ஒரே ஜீவன் எங்க அம்மா தாங்க. ஒன்னு சொல்லட்டுங்களா, நான் தான் அடிக்கடி பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்னு சொல்றதை நீங்க பார்த்துருப்பீங்க. ஆனா என்னை விட அதிகமா எங்க அம்மா தாங்க என் பையன் பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்னு சொல்லிட்டே இருப்பாங்க. நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான்.
கஷ்டம்தான் இல்லைங்களே. உங்களுக்கு உங்க அம்மா எப்படியோ அப்படிதான் எனக்கு எங்க அப்பா இருந்தாங்க. எங்க அப்பா ஒரு லாரி டிரைவர். காலையில என் கையில இருந்து டிஃபன் பாக்ஸ் வாங்கிட்டு வேலைக்கு போனார். சாயந்தரம் திரும்பி வந்து உன்னை சினிமாவுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னார். போனவர் திரும்பி வரவே இல்லை. ஆம்புலன்ஸ் வண்டியில் அவர் உடல் தான் வந்தது. எங்க அப்பா ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாரு. ரொம்ப நாள் ஆகியும் என்னால் அதை நம்பவே முடியல. வராந்தால உட்காந்துக்கிட்டு எங்க அப்பா என்ன ராதான்னு கூப்பிடுற மாதிரியே எனக்கு ஒரு எண்ணம் தோணுது. அதையெல்லாம் என்னால மறக்கவே முடியல. இதை உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா உங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னே எனக்கு தெரியல. அதனாலதான் சொன்னேன். வாங்க சாப்பிட போலாம். സാറേ 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 അണ്ണൻ വിളിക്കുന്നു. அண்ணனா? எங்க அம்மாவுக்கு நான் ஒரே புள்ளப்பா. நமக்கு அண்ணன் தம்பிலாம் கிடையாது. അതല്ല സാറേ, നമ്മുടെ തലവര് വിളിക്കുന്നു സാറേ. தலைவரா? எனக்கு தெரிஞ்ச தலைவர்னா தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா, பெருந்தலைவர் காமராஜர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இவங்க யாரா வந்திருக்காங்களா? എന്താ സാറേ ഇത്? നമ്മുടെ തലവരോട് കളിക്കാൻ പാടില്ല കേട്ടോ. யோ பையா. அனிஜா, ആ ദാ വരാൻ സാറേ. அனிஜா, இவட வரு. நீ தமிழன் தானே? தமிழ்லயே பேசு. உன் பேர் என்ன? மணி. இவ்வளவு சின்ன பேரை வச்சுக்கிட்டு ஒரு பெரிய மனுஷன் கூட மோதுறியே, அது அவ்வளவு புத்திசாலித்தனம் இல்ல. நான் யார் தெரியுமா? கொச்சின் கோபால். இல்ல, பேரு கந்தசாமி, ஊரு காவேரி பாக்கம். இங்க கேரளாக்கு வந்து பேரை மாத்தி வச்சுட்டு பெரிய மனுஷனா ஊரையே ஏமாத்திட்டு இருக்க. பேரை மாத்திரணும், ஊரை ஏமாத்திரணும். ஆனா இப்ப என் பேரை சொன்னா இந்த ஊரு ஏன் பக்கத்து ஊரு சேர்ந்து நடுங்கும். இதோ பாரு, என்கிட்ட மோதி யாரும் ஜெயிச்சதில்ல. நீ என்ன பண்ற? பேசாம கலாட்டா பண்ணாம வீட்டை காலி பண்ணிடு. சே கலாட்டெல்லாம் பண்ண மாட்டேங்க. வெரி குட். ஆனா வீட்டையும் காலி பண்ண மாட்டேன். ஹலோ, என்ன உங்க வில்லன் வந்துட்டு போறாரு போல இருக்கு? ஆமா ஆமா, வீட காலி பண்ணுன்னு உதார் விட்டான், போட்டாங்கன்னு அனுப்பிச்சு விட்டேன். சரி சரி, அம்மா சாப்பாடு கொடுத்து அனுப்பிச்சாங்களா? அனுப்பிச்சாங்க. எத்தனை நாளைக்கு இப்படி அனுப்பிட்டே இருப்பாங்க? எங்க போறது, என்ன வேலை பார்க்கறது, எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. வீட்டையே நாய் மாதிரி சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கேன். சுருக்கமா சொன்னா ஒரு ஜெயில் கைதி மாதிரி இருக்குங்க. வேலை இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தா எப்படி? வேலை உங்களை தேடி வராது, அதை தேடி நீங்க போகணும். முயற்சி திருவினையாக்கும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க, தெரியுமா? பெரியவங்க சொன்னதுன்னு கரெக்ட் தாங்க. நானும் முயற்சியா பண்ணிட்டு இருக்கேன். எல்லாம் வினையாவதை தவிர திருவியே காணுங்க. நான் அட்வைஸ் பண்றதா நினைக்கலனா ஒன்னு சொல்லட்டுமா? எனக்கு இந்த நிலைமையில யாரு வேணாலும் அட்வைஸ் பண்ணலாம். தெருவுல நீங்க எத்தனையோ பேரை பார்த்திருப்பீங்க. ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு விதமான வேலை செய்யறான். ஒருத்தன் பால் டிப்போல வேலை செய்யறான், ஒருத்தன் ரிக்ஷா இழுக்கிறான், இன்னொருத்தன் பேப்பர் போடுறான், ஒருத்தன் ஷூக்கெல்லாம் பாலிஷ் போடுறான். இந்த மாதிரி வேலைகள்ல ஏதாவது ஒரு வேலை செய்யலாம்ல. தக்காளி, வெங்காயம், கத்திரிக்காய், வெண்டைக்காய், பாவக்காய், கொத்தவரங்காய், பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ். என்ன வேணும்? தக்காளி எந்தானு விலை? தக்காளி 5 ரூபாயம்மா கிலோ. மார்க்கெட்ல 4 ரூபாய்க்கு விற்கணும்டല്ലോ. மார்க்கெட்ல தரையில விக்கிறாங்கம்மா, நாங்க வண்டி மேல விக்கல. இது வள்ளிய தக்காளி ஆனோ. எத்தனை கிலோ? சரி, 1 கிலோ மதி. 1 கிலோ இந்த மடக்கு மடக்குற சரியான குட்டி தான். தக்காளி, உருளைக்கிழங்கு, கேரட்டு, கலப்படமில்லாத சரக்கு மோய். டேய், நீயா? என்னம்மா வெள்ளி தரையில் காண்கன்னு வீராப்பா பேசிட்டு போன, வெறும் தரையில உட்காந்துருக்க. அந்த வயிற்றுல ஏன்டா கேக்குற? நான் கருப்பிழக்காத வந்ததே பெரும்பாடா போச்சு. ஒரு வழியா திரிஞ்சிட்டேன். எங்க திருந்துறது? என்னடா பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கரியா வைக்கிற? என்னமோ எஸ்எல்சி ஹெட் கிளார்க் ஆயிட்ட மாதிரி இலக்காரமா பேசுறேன். டேய், இப்படி வெட்டியா உட்காந்துருக்கிறதுக்கு இந்த காய்கறி வியாபாரம் பண்றது எவ்வளவோ பெட்டர். டேய், நீ எதனா மாதிரி பண்ணு. நானா? இது மாதிரி கை வண்டி இழுக்கிறதுக்கு தமிழ்நாட்டிலே இருந்திருப்பேன். நான் எதுக்கு கேரளா வரணும்? அப்போ நீங்க எதுவும் வேலை பார்க்க மாட்டீங்க. என் தகுதிக்கேத்த வேலை எதுவா இருந்தாலும் செய்வேன். அந்த வண்டி கொஞ்சம் காத்தடியா. ஓய், உன் உடம்புக்கு அதான்டா லாய்க்கு. ஆ. என்ன என்ன? வா, வியாபாரத்துல வந்த லாபத்துல இந்த மீன் வாங்கி வந்தேன். நான் இன்னைக்கு சாதம் மட்டும் வடிச்சிடறேன். நீங்க குழம்பு வச்சு கொண்டாங்க. உங்க கை ருசி எப்படி இருக்குன்னு பார்க்கணும். போயிட்டு வாங்க, இன்னொரு விஷயம் இருக்கு. சரி. என்ன விஷயம்? உட்காருங்க. ம். முதலாளிகிட்ட கணக்கு கொடுக்கணும். முதலாளியா?
யாரு முதலாளி? நீங்க தான். நான் முதலாளியா? என்ன பத்தி பேசுறீங்க? முதலாளி பிடிக்கலன்னா விடுங்க, என்ன பார்ட்னரா வச்சுங்க. நான் அன்னன்னைக்கு காசை கரெக்டாக கொடுக்க காரணமே நம்ம பார்ட்னர்ஷிப் பர்மனெண்ட்டாக இருக்கணும்னு தான். கேள்வி கேட்க ஆள் இல்லைன்னா காசை கண்ட மணிக்கு செலவு பண்ணுவேன். உங்களை கேள்வி கேட்க ஆள் இல்லைன்னு எப்படி சொல்றீங்க? அப்போ ஆள் இருக்காங்களா? யாருங்க? நீங்க தானே பார்ட்னர்னு சொன்னீங்க. நான் கத்திரிக்காய் வேண்டக்காக சொன்னேன். அது இவ்வளவு சீக்கிரம் முத்திருன்னு இப்ப இல்ல தெரியுது. அம்மா எங்க? கோயிலுக்கு போயிருக்காங்க. எந்த கோயிலுக்கு? ஏதோ ஒரு கோயிலுக்கு போயிருக்காங்க, வர லேட் ஆகும். அதானே உங்களுக்கு வேண்டியது. நீ என்ன விட ஃபாஸ்டா இருக்கிற. யார் பார்த்தது காதல் கூட பூவை போன்றது மனதிலே உள்ளது நல்லது வானம் வேறு நீளம் வேறு யார் சொன்னது பூத்ததை யார் பார்த்தது காதல் கூட பூவை போன்றது. சபலம் வந்து சேர்ந்த காதல் சாபமானது, அவலம் வந்து சேர்ந்த காதல் ஆழமானது, பருவம் வந்த போது காதல் நியாயமானது, பண்பு பார்த்து வந்த காதல் தூய்மையானது. அழகு என்பது மெழுகை போன்றது, அன்பு என்பது விளக்கை போன்றது, அன்பு கொண்ட உள்ளம் என்று மாறாதது. பூத்ததை யார் பார்த்தது காதல் கூட பூவை போன்றது. செல்கிறோம் பசியை கூட இரண்டு பேரும் பகிர்ந்து கொள்கிறோம். உறக்கம் நம்மை பிரிப்பதில்லை, கூடிக்கொள்கிறோம். ஒருவர் கண்ணில் ஒருவர் இறங்கி மூடிக்கொள்கிறோம். மழையில் காய்கிறோம், வெயிலில் நனைகிறோம், மழலை பேசியே மடியில் சாகிறோம். இன்னும் கொஞ்சம் எல்லை மீற நாள் பார்க்கிறோம். பூத்ததை யார் பார்த்தது காதல் கூட பூவை போன்றது. மனதிலே உள்ளது மௌனமே நல்லது. வானம் வேறு நீளம் வேறு யார் சொன்னது? பூத்ததை யார் பார்த்தது காதல் கூட பூவை போன்றது. രാധാവും മണിയും അന്യോന്യം ലവായിരിക്കുന്നത്
ഞാൻ എന്റെ കണ്ണാൽ കണ്ടു സാർ. அப்படி அதே ராதாவை ரொம்ப சாதாரணமா நினைச்சுக்கிட்டு இருந்த அவ நம்ம எதிரிக்கு வேண்டப்பட்டவன் இப்பதான்டா புரிஞ்சது. அவளை இனியும் நம்ம ஆபீஸ்ல வச்சுக்கிட்டு இருந்தா நமக்கு தான் ஆபத்து. நாளைக்கு முத காரியமா அவ சீட்டை கிழிச்சிடறேன். என்னங்க இது அநியாயமா இருக்குது? வேலையை விட்டு நிறுத்திட்டான்னு பேசாம வந்து நிக்கிறீங்க. நாங்க டெம்பரவரி, எங்களை வேலையை விட்டு நிறுத்துறதுக்கு நாங்க சோடா பாட்டில் அடிக்கலாம் திட்டம் போட்டிருந்தோம். ஏங்க நீங்க 2 வருஷம் சர்வீஸ் பண்ணிருக்கீங்க, பர்மனன்ட். உங்களை வேலையை விட்டு நிறுத்துறதுக்கு அவனுக்கு அருகதையா கிடையாது. நாம இப்படியே விட்டுட்டா அவன் நம்மள டியூப் லைட் நினைச்சுக்குவாங்க. நாம நக்சலைட்னு அவனுக்கு சொல்லணும். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் தம்பி. எதையாவது பண்ணி வம்பல் மாட்டிக்காத. நான் எதுங்க வம்பல மாட்டிக்க போறேன்? நீங்க வேலை போச்சுன்னு மட்டும் கவலைப்படாதீங்க. இது வரைக்கும் நான் எனக்காக 4 தெரு சுத்தி காய்கறி வித்தேன். நாளையில இருந்து உங்களுக்கு சேர்த்து ஒரு 8 தெருவா சுத்திடுறேன். கருணக்கிழங்கு அறுக்கிற மாதிரி அவனை நான் அறுக்கல. ஐயோ, அப்படிலாம் ஒண்ணு செஞ்சிடாதீங்க. இதை நான் உங்களுக்காக செய்யலங்க, என்னுடைய கடமை. அவன் அதே அட்ரஸ்ல தானே இருக்கிறான், பாத்துக்கிறேன். எங்கடா கிளம்பிட்ட? அந்த ராஸ்கல் நம்ம ராதாவை வேலையை விட்டு நிறுத்திட்டான்டா. அவனை போய் ஒரு புடி பிடிச்சிட்டு வரேன். இங்க ஒருத்தன் குத்து கல்லாட்டம் உட்கார்ந்து இருக்கிறேன். எனக்கு ஒரு வேலை வாங்கி தரணும் எண்ணமே உனக்கு கிடையாதா? கிடையாது. நேத்து வந்து விடாவ என்ன விட உனக்கு முக்கியமா போயிட்டாள? நிச்சயமா. அப்போ நீ என்ன தண்டசோரன்னு சொல்ற இல்ல? இதுல என்ன உனக்கு சந்தேகம்? நீ தண்ட சொல்றதாண்டா. உனக்கு மனசாட்சியே கிடையாதாடா? கிடையவே கிடையாது. நீ என்ன கை விட்டிய? கழுவுனது மட்டும் இல்லடா, தொடச்சிட்டேன். என்னடா இப்படி பேசுற? பின்ன எப்படிடா பேசுவாங்க? வேற எந்த வேலைக்கும் போக மாட்டேன்னு இப்படியே வீட்டுல உட்காந்தா எப்படி? ஏதாவது சொந்த தொழில் பார்க்கணும் உனக்கு ஐடியா இருக்குதா? பேட் ஒர்க்கர்ஸ் பிளேம் த டூல்ஸ். என்ன இங்கிலீஷ்ல திட்டியாடா? திட்டலடா, அது ஒரு பழமொழி. நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல, ஆட தெரியாது இவ கூடம் சரியில்லைன்னு. அந்த மாதிரி. எனக்கு கூட இங்கிலீஷ் தெரியும். யூ டு சி சார். SLC யூடியூப் ப்ரூட்டஸ். முதல்ல வேலையை பாரு டேய். இதான் உன்னோட முடிவா? ஆமா. சரி நீ போ. நீ திரும்பி வரத்துக்குள்ள வேலையை பாக்குறியா? நான் தற்கொலை பண்ணிட்டு செத்துறேன். உன்னால அதை கூட செய்ய முடியாது. நான் அவனை கவனிச்சு வரேன். துரோகி.